உலக தமிழர்களுக்கு வணக்கம். திருபுவனம் அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத்து. இதை பத்தி மீடியாக்கள் பெரிய அளவுல ஒரு டெத்து நடந்துருச்சு, அதோட முடிச்சிட்டாங்க. இதுல நாம விசாரணையில இறங்கினா அவ்வளவு தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடக்குமா? உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு கேவலம் அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விசாரணையில கிடைச்ச முழு தகவல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நகை காணா போச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா இவங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல, வெறுமனே வாய்மொழி புகார். இந்த மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு எவனோ ஒரு பெரிய IAS இல்ல தலைமைச் செயலகத்துல பெரிய அதிகாரி ஒருத்தன் உறவினரா இருந்திருக்கான். இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவனை விட்டு போன் பண்ண சொல்லிதான் இவனுங்களை எடுத்துட்டு போய் 5-6 பேர்த்த அடிச்சு சித்திரவதை பண்ணி அஜித் குமாரை கொண்டுட்டானுங்க. அஜித் குமார் செத்த பிறகு வேற ஒரு வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்த ஒரு வக்கீல் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நகை காணா போச்சு அப்படின்னா அந்த பெண்மணி புகார் கொடுத்த மாதிரி, அந்த பெண்மணியோட வக்கீல் புகார் கொடுத்த மாதிரி இவன் செத்த பிறகுதான் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பிடிச்சிட்டு போன இளைஞர்களை யாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போல, இஷ்டத்துக்கு கூட்டு போயிட்டு கண்காணா இடம்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சா கத்தி கதறுனா கூட வெளியில கேட்காதுன்னு அந்த மாதிரி மறைவான இடங்களுக்கு கூட்டு போய் 2 நாளா அடி வெளுத்திருக்காங்க. 2 நாளா தோட்டம் துறவு காடு கரை எல்லா இடத்துலயும் கூட்டு போய் வச்சு செம்மையா அடிச்சிருக்காங்க. கொடுமையோட உச்சம் என்ன தெரியுங்களா? இந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி கார்ல ஏன் நகையை கழட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கோயிலுக்கு வர்றது நகையை போட்டுதான் கோயிலுக்கு வரும்போது இது ஏன் கார்ல கழட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை விசாரிச்சா என்ன தெரியுதுன்னா, அந்த பெண்மணியும் அவரோட மகளும், சிவகாமின்னு அந்த பெண்மணி, நிகிதான்னு அவங்களோட பொண்ணு, இவங்க 2 பேரும் அங்க திருப்புவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸ்கேன் பண்ண போனா நகையெல்லாம் கலட்டி வச்சாகணுமா, அதனால அந்த ஸ்கேன் சென்டர்ல போய் நகையெல்லாம் கலட்டி இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அதன் பிறகுதான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஸ்கேன் சென்டர்ல இருந்து நகையை எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. நகை காணா போச்சு. ஒரு ஏழைபால மேல வாய்மொழி புகார் கொடுத்தாச்சு, அவன் அடிச்சே கொண்டுட்டானுங்க. ஐயோ, இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்துங்க. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த திருப்புவனம் சிவில் உரிமை கழகம் அப்படிங்கிறது விசாரணை செஞ்சு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கு. அது அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் 29 வயதான அஜித் குமார் என்பவர் மடப்புறத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒப்பந்த அடிப்படையில் காவலாளியாக பணிபுரிகிறார். இது கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த பையன் மேல ஏற்கனவே எந்த குற்ற பின்புலமும் இல்லை. இவன் மேல ஒரு சின்ன வழக்கு கூட கிடையாது. ஏன் குற்ற பின்னணி இருந்தா அவன் ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு போறான்? ஜாபர் சாதி கூட சேர்ந்து போதை மருந்து வித்து காசு சம்பாதிச்சிட மாட்டான்? என்ன வாட்ச்மேன் வேலையில எவ்வளவு பெருசா சம்பளம் கிடைச்சிடும்? ஒரு 10,000 கிடைக்குமா அதிகபட்சமா? ஏதோ உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றணும், நம்மளால முடிஞ்ச செய்யணும்னு தானே வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருக்கான். அவன் மேல திருட்டு பட்டம் கட்டி அவனை அடிச்சு கொண்டுறீங்களே, நீங்களா மனித பிறவிகளாடா, மானங்கட்ட ஜென்மங்களா? சொல்லுங்க பாப்போம். அதாவது இந்த ஜெய்பீம் படத்துல இந்த நகையை திருநதா அவனை அடிச்சே கொள்வாங்க, சேம் ஸ்டோரிங்க. எவனோ நகையை எடுத்துட்டு போயிட்டான், இவனுங்களை கூட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க. இத்தனைக்கும் வாய்மொழி புகார், எழுத்துப்பூர்வமான புகார் இவன் சாகிற வரைக்கும் எழுதி வாங்கப்படல. எஃப்ஐஆரே இல்லாம விசாரணைங்கிற பேர்ல ஸ்பெஷல் டீம் இவனை அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதாவது 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு ஒரு தாயும் ஒரு மகளும் காரில் வந்தவர்கள். அவங்களால நடக்க முடியாது, அதாவது அந்த சிவகாமி அப்படிங்கிறவங்களால நடக்க முடியாது. வாட்ச்மேனு இந்த பையன் அஜித் தான் வாசல்ல நின்று இருக்காரு. இது மாதிரி எங்களோட காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் கேட்டிருக்காங்க. இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாது. இந்த பையன் அவனோட நண்பன் ஒருத்தன்ட்ட சொல்லி காரை எடுத்து விடு அப்படின்னு இருக்கான். மதியானம் 2 மணிக்கு தான் அவங்க திரும்பி இருக்காங்க. திரும்பி வந்த அந்த பெண்கள் 2 மணிக்கு திருபுவனம் காவல் நிலையத்துல பர்சில் வச்சிருந்த பணத்தை காணோம், நகையை காணோம், அதாவது 9.5 சவரன் நகை, 2600 ரூபாய் பணம் அப்படிங்கிறத காணோம் அப்படின்னு வாய்மொழியா புகார் கொடுத்திருக்காங்க. எழுத்துப்பூர்வ புகார்கள் அல்ல. இதுக்கு நடவடிக்கையே எடுக்கக்கூடாது. அது என்ன வாய்மொழி புகார்? எனக்கு ஒன்னும் புரியல இது. அது மாதிரி காவல் நிலையத்துல கேட்டுக்கிட்டதால கோவிலோட அலுவலர் தான் சாயங்காலம் 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு காவல் நிலையம் அந்த கோயில் அலுவலர்கிட்ட கேட்டதால அவருதான் கூட்டிட்டு போய் அஜித் குமார போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப ஒரு ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் 2 பேரும் விசாரிச்சு மானாமதுரையில இருக்கிற துணை காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு படை அஜித் குமார்
ஒப்படைச்சிருக்காங்க. கொண்டு போய் அந்த சிறப்பு படையிட்ட தான் அஜித்குமார ஒப்படைச்சிருக்காங்க. அவரோட தம்பி நவீன்குமார் காரை நிறுத்துறதுக்கு உதவி செஞ்ச அந்த இன்னொரு பையன், இவனுக்கு டிரைவிங் தெரியாதுன்னு இன்னொரு பையன் ஓட்டிட்டு போனான்ல அவன், இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. மொத்தம் 5 பேர், இன்னும் 2 பேரை சேர்த்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 5 பேரையும் விசாரணைக்காக திருபுவனம் கால்நடை மருத்துவமனை பக்கத்துல இருக்கக்கூடிய சீச்சாச்சேரி களம் அப்படிங்கிற இடத்துல வச்சுதான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செம்மையா வெளுத்து விசாரணை பண்ணிருக்காங்க. அதோட மடப்புறம் விலக்கு மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம் இங்கேயும் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. பேருந்து டெப்போ, கவர்மெண்ட் பஸ் டெப்போவுக்கு பின்னாடி கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. ஆற்றோரத்துல இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதை அங்கேயும் இழுத்துட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. இவங்க ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் வச்சு வெளுக்குறாங்க. ஐயோ அம்மானு சத்தம் போட்டு யாராவது அந்த பக்கம் வந்தா உடனே இடத்த மாத்திடுறது. இந்த கருவக்காட்டுக்குள்ள கூட்டு போய் அடிச்சு வெளுக்கிறது. அங்க எவனாவது சத்தம் கேட்டு வந்துட்டா அலறல் சத்தம் 5 பேர் அடி வாங்கினா எப்படி கேட்கும்? அந்த அலறல் சத்தம் கேட்டு யாராவது அந்த பக்கம் நடமாட்டம் இருந்தா உடனே வேற இடத்துக்கு கூட்டு போயிடுறது. அங்க தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம இந்த அஜித்குமார் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, காடு காடா தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க, நம்மளால இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நம்மள அடிச்சே கொண்டுருவானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னா யாராவது நம்மள காப்பாத்திடுவாங்க. இப்படியே காடு கரையா அடி வாங்கி சாவறதை விட கோயிலுக்கு கூட்டு போய் அங்க நம்மள வச்சு அடிச்சாங்கன்னு வச்சுங்க, நிறைய கோயிலை சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க, கோவில் ஊழியர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பசு மடம் இருக்கு, கோசாலை, அங்க கூட்டிட்டு போங்க, நகை எங்க இருக்குன்னு சொல்றேன்னு இருக்கான். வலி தாங்க முடியாம வாடான்னு கூட்டு போய் இவனை கோசாலையில வச்சு அடிச்சிருக்காங்க. எங்கடா நகைன்னு? அப்ப அஜித்குமார் சொல்லியிருக்கான், சத்தியமா நான் நகை எடுக்கல, நான் கும்பிடுற இந்த ஐயனாரு இந்த பத்திரகாளி மேல சத்தியமா நான் நகை எடுக்கல, நீங்க என்ன அடிச்சு கொன்னுருவீங்க, இங்க கூட்டு வந்தா யாராவது காப்பாத்துவாங்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன் அப்படின்னதும் மறுபடியும் இரும்பு கம்பி எடுத்து மரண அடி அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு எல்லாத்துக்குமே 5 பேர்த்துக்குமே மரண சித்திரவதை. இதுல அஜித்குமாருக்கு மட்டும் கட்டுப்படுத்த முடியாத வேதனை, தாங்க முடியாத அடி அப்படிங்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு சிறுநீர் ரத்தமா வந்திருக்கு. அடிச்சு உள்ள எல்லாத்தையும் கொலைச்சிட்டானுங்க போல இருக்கு. உள்ள அங்கங்கள் எல்லாமே அடிச்சு சிதைச்சிருக்கானுங்க. மனித குல விரோதிகள், கூலிப்படை, அரச கூலிப்படைகள்னு தான் இவங்களை நாம சொல்லணும். அடிச்சு யூரின்ல பிளட்டா வந்திருக்கு. வலி தாங்க முடியாம தாகம் தாங்காம விக்கல் எடுத்திருக்கான். தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கான். தண்ணி கொடுங்கறான்னு கேட்டதுக்கு ஆச்சி மசாலா மிளகாத்தூளை வாங்கிட்டு வந்து அந்த தண்ணியில கரைச்சி அவன் வாயில ஊத்திருக்காங்க. அதை எப்படி குடிக்க முடியும்? விக்கல் தாங்க முடியாம வேதனையோட வலி தாங்க முடியாம மறுபடியும் அடி வாங்கியே செத்து போயிட்டான். செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கான்சியஸா போனதும் உடனே இவனை வந்து கோயில்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. அப்படின்னா 28ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 7 மணி வரைக்கும் அடி வெளுத்து விட்டு கோவில் நிர்வாகத்திட்டே அவனை ஒப்படைச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகம் உடனே அன்கான்சியஸ்ல இருந்த இவனை கூட்டிட்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில காட்டியிருக்கு. காயம் ரொம்ப கடுமையா இருக்கு, இது வழக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் மருத்துவமனை நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிருச்சு. அதன் பிறகுதான் இவனை அரசு மருத்துவமனையை கூட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன உடனேயே மருத்துவர்கள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 29ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு பிரேத பரிசோதனை அதன் பிறகு நடைபெற்றிருக்கு. அஜித்குமாரோட தாயார், சகோதரர் நவீன்குமார், சாட்சிகள் கிட்ட எல்லாமே விசாரணை அப்படிங்கறது நடத்தியிருக்காங்க. திருபுவனம் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு, அதாவது இவன் செத்த நேரத்துல வேற ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போன ஒரு வழக்கறிஞர் தான் புகாரே அப்பதான் எழுதி வாங்கப்பட்டு அதன் பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அப்ப எந்த விதமான புகார், எழுத்துப்பூர்வ புகார் இல்லாம ஒரு வாய்மொழி புகாருக்காக 5 பேரை சித்திரவதை பண்ணி அடிச்சு கொள்றீங்கன்னா நீங்க கூலிப்படைகளா இல்லையா? என்ன 2 பேத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு? கூலிப்படையில ஒருத்தனை கொல்லணும்னு 2 லட்சம் கொடுத்தா அருவாளை எடுத்துட்டு வெட்டுறானுங்க, சாவறான். நீங்க அடிச்சே கொள்றீங்க. அப்ப நீங்க லைசன்ஸ்டு கூலிப்படை அப்படின்னு இதை நாம எடுத்துக்க முடியுமா? அப்படித்தானே பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல சந்தேகத்தின் பெயரில் புகாரை பெற்று கைது குறிப்புகள் எதுவும் தயாரிக்காமல் 5 பேரை சட்டவிரோத காவலில் வைத்து 3ஆம் தர சித்திரவதைகள் செய்யப்பட்டதா அந்த சிவில் உரிமை கழகத்தோட மாவட்ட தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணசாமி, வழக்கறிஞர் ஜான் வின்சென்ட் அப்படிங்கிறவரு இந்த ஆய்வறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க.
பாருங்க, எவனோ ஒரு புறம்போக்கு அதிகாரி தலைமையில இருந்து சொன்னான்னு ஒரு வாய்மொழி புகாரை வாங்கிட்டு எஃப்ஐஆரே போடாம 5 பேரை கேட்க நாதி எத்தவங்கிறதால அடிச்சு சித்திரவதை பத்தி கொன்னு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஸ்டாலின் காவல்துறையோட விசாரணையில பயத்துல மாரடைப்புல மரணம் வர்றது சகஜம்தான். இத அரசியல் படுத்தாதீங்க. அப்புறம் எதையே அரசியல் படுத்துறது? சரி, காவல்துறையோட விசாரணையில பயத்துல மாரடைப்பு சாவறது சகஜம்னா, மிசாவுல ஒன்னு அடிச்சு வாயை கிழிச்சான்னு சொன்னாங்களே அன்னைக்கு மிஸ்டர் ஸ்டாலின், நீ ஏன் மாரடைப்பு சாவாம இன்னும் உயிரோட இருக்க? அன்னைக்கு மிசா காலகட்டத்துல சித்திரவதைகளை அனுபவிச்சோன்னு சொன்னல, அன்னைக்கே உங்களுக்கு மாரடைப்பு வரல? நீங்க பெரிய வீரரா? உங்களுக்கு பயமே கிடையாதா? சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் ஒன்ன புலிகேசி தானே நீங்க? பயந்தாங்குள்ளி தானே நீங்க? உங்களுக்கு ஏப்பா மிசா சித்திரவதைகள் அப்ப பயம் உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நீ ஏன் இன்னும் சாகல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? இதுல மனித உரிமை ஆணையம் ஒண்ணு இருக்கு. செந்தில் பாலாஜியை கைது செஞ்சப்ப செந்தில் பாலாஜி உடலில் காயங்கள்லாம் இருந்துச்சான், நகை கீறல்கள்லாம் இருந்துதான். அந்த அதிகாரிகள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனப்ப நெகம் போட்டுருச்சான். அத மனித உரிமைகள் ஆணையம் இங்க கண்ணதாசன் ஒருத்தர் ஸ்டாலின் சொந்தக்காரன் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இங்க ஒருத்தனை கூட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்கான், பாவம் அப்பாவி உழைச்சி ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்து தான் குடும்பத்துக்கு சோறு போடணும்னு நினைக்கிறவனை அடிச்சு கொண்டிருக்கானுங்க. அவனுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்லாத மனித உரிமைகள் ஆணையம் பாட்டிலுக்கு 10 ரூபா பிச்சை எடுத்து ஊரை சுத்தி ஊழல் பண்ண செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நிக்குது. அப்ப சட்டம் இல்லாதவனுக்கு ஒண்ணு இருக்கிறதுக்கு ஒண்ணு இல்லன்னா, ஸ்டாலின் ஆட்சியில பணம் இல்லாதவன் யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு மொத்த பேத்தையும் கொண்டுருங்கடா. அப்பதான் இந்த தமிழ்நாடு நீங்க ஜாலியா இருக்கலாம், பணம் உள்ளவனை மட்டும் வச்சுக்கிட்டு. இல்லாதவனுக்கு உயிர் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருங்க. ஆத்திரம் இன்னும் ரொம்ப அதிகமா வருது இது எல்லாத்தையும் படிக்கிறப்ப. என்ன மாதிரியான ஒரு காட்டாட்சின்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். தொடர்ந்து பேசுவோம்.